இந்த நாள் உங்கள் யாவருக்கும் நேசல் விசேஷத்தின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் 130வது தோற்ற பண்டிகை வாழ்த்துக்களை 1000 திருச்சபை மூலமாக யாவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். நாமும் நம் அருகில் இருக்க மக்களுக்கு 130வது தோற்ற பண்டிகையின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இருந்து அருகில் இருக்க மக்களோடு நம்முடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டுடைய சரீரத்தின் வெப்பத்தை பெற்றுக் கொள்கிறனா, ஆண்டுடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறனா, அந்த சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று அருகில் இருக்க மக்களோடு நாம் பெற்றுக்கொள்வோம். விசேஷமா இந்த நாளில் வாசிக்க கேட்ட பகுதி ஒரு சிறப்பான ஒரு பகுதி. யோசுவா 24 திருமணம் கிறிஸ்தவ வீட்டில் எழுதப்பட்ட மக்களுடைய ஒரு ஷார்ட் மெசேஜ் அது. யோசுவா 24 தொடர்ச்சியாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், அங்கு பேசிக் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம், போலர்கள் அந்த திபேத்தினால் நகரிக்கிறமாக மக்களை போய் ஜெபிக்கிறப்போ ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருக்கு. 2 அப்போஸ்தலர் 16 வாசிங்கன்னா போலர்கள் ஆசியா கண்டது போக முற்படுகிறார். ஆண்டோடைய பெர்மிஷன் இல்லை. கடைசியாக ஆண்டவர் அந்த மக்கள் கூடுற மாதிரி அங்க போறார். அந்த மக்கள் தான் மக்களுடைய திருச்சபை மக்கள். அந்த மக்களுடைய திருச்சபை பற்றி சொல்றப்ப அந்த முடிக்கிறத கஷ்டம் அளவில் சொல்ல முடியாத ஈடுக்காக ரொம்ப ஆயிரவர்கள் பண்டிகை நோட்டிச்சு அழைப்பீர்கள் கடைசி எழுதுறார். அவரை வசனத்தை போடாம சொல்லியிருக்காங்க. சூப்பரா கத்தர் அளவில் சொல்ல முடியாத ஈடுக்காக அவருக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம் சொல்றார். கத்தர் அளவில் சொல்ல முடியாத ஈடுதான் யோவான் 6ஆம் அதிகாரம் லைவ் நானே ஜீவாத்தம் சொல்றார். நானே ஜீவன் என்னிடத்தில் வருகிற ஒரு காலம் பசியடையான். இந்த அருமையா யோவான் 6ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை கொடுக்கும் மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு மன்னா கொடுத்தாரு, இறைச்சியை கொடுத்தாரு, குடிக்க தண்ணியை கொடுத்தாரு. நமக்கும் அந்தந்த காலங்களில் ஈர்த்த உணவை கொடுக்கும் ஆண்டவர். அந்த கத்தர் அருமையை சொல்ல முடியாத ஒரு ஈவுக்காக அந்தந்த காலங்கள் அதுக்கு உணவை கொடுக்கும் ஆண்டவர். இப்படின்னா ஒரு பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல். இன்னைக்கு ஹோட்டல் கலாச்சாரம். ஹோட்டல் எங்க பார்த்தாலும் ஹோட்டல், 2 விதமான ஹோட்டல். ஒரே கோழியை 3 விதமான சிக்கன் குறான். வெள்ளை, மஞ்சள், கருப்பு, ப்ளூ, என்னென்னவோ சிக்கன் குறான், என்னென்னவோ சிக்கன், பிளாக் சிக்கன் குறான். அதே கோழியை என்னென்னவோ கலர் போட்டு கொடுக்குறான். அதே மாதிரி இந்த உணவு ரொம்ப ஃபுட்டு, வெஜிடேரியன் ஃபுட்டு ரொம்ப வித்தியாசம், டிசைனா இருக்கு. இந்த உணவு கலாச்சாரம் ரொம்ப ஒரு ஹோட்டல். ஒரு 7 பெண்மணி அழுக்கு உடல் தரித்திரம் நிறைந்தது அந்த ஹோட்டல் சாப்பிட இருக்காங்களா, பணம் இருக்காது சொன்னா. அந்த ஒரு சர்வர் ஒரு 7 பெண் போகிறார், ஒண்ணு வேணுங்கிறார். ஒண்ணு எழுந்து இந்த ஹோட்டல்ல என்ன இருக்கா அந்த லிஸ்ட கொடுக்குறாங்க. அவங்க படிக்க தெரியாது, பணம் இல்லை. இன்னும் வேணும் கேட்கறது சர்வரை மோட்ட காசுது. உடனே இந்த ஹோட்டலுக்கு ஸ்பெஷல், ஒரு சில ஹோட்டல் ஒவ்வொரு ஹோட்டலும் ஒரு ஸ்பெஷல். பர்மா ஹோட்டல் போனா வறுத்த கறி, திண்டுக்கல்ல போனா பிரியாணி, தலப்பாக்கத்து பிரியாணி, திருச்சிக்கு போனீங்கன்னா ஒரு ஃபேமஸ். ஒவ்வொரு ஊர் ஃபேமஸ், ஒரு ஹோட்டல்ல ஒரு ஃபேமஸ் இருக்கு. அந்த ஃபேமஸ் அது என்னவோ தெரிஞ்சு தலையாட்ட காசுல ஆர்டர் வச்சுக்கிறாங்க. அந்த சர்வர் ஆர்டர் வச்சுக்கிறாங்க. எடுத்துட்டு வரப்போ அந்த மேனேஜர் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன பேசுனா என்ன கேட்டாங்க. அம்மா இல்லை ஆர்டர் சொல்லிச்சு. அந்த அம்மாட்ட காசு இருக்கா காட்டியா, நிச்சயமாட்ட காசு இருக்காங்க. நீ உங்களுக்கு கொடுத்த காசு தரமாட்டா, தயவு செஞ்சு வெளியே வச்சு விட்டுட்டு அந்த மேனேஜர் சொல்றாங்க. அவன் சொல்றா நான் ஆர்டர் எடுக்கணுங்கிறான். நீ கொடுத்ததான் காசு எல்லாம் சம்பளம் போயிடும், அவனோட சம்பளத்தை நான் மைனஸ் பண்ணிடுவேங்கிறார். பேசுறான் செய்யணும் அதை தைரியமா போறா. அந்த சர்வர் தைரியமா போய் ஆர்டர் பண்ணி கொடுக்குறான். அந்த 7 பெண் வயதான பெண் சாப்பிடுகிறாள். சாப்பிட்ட பிறகு எழுதி கொடுத்துட்டு வருகிறார். ஏன்னா அவர்கிட்ட என்ன இல்லை, காசு இல்லை. அப்போ இந்த பெண்ணுடைய சம்பளம் மைனஸ் ஆயிடுச்சு. மைனஸ் ஆனோன்னா அந்த சர்வர் கவலைப்படுறதே இல்லை. என் சம்பளம் ஒரு நாளைக்கு 600 ரூபா, இந்த பெண் 300 ரூபாய்க்கு சாப்பிடுதா, பரவாயில்ல போட்டு நான் 300 ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கிறேன்னு எடுத்துக்கிட்டா, தைரியமா இருந்தா. அடுத்த நாள் அந்த ஓனர் வந்தாரு, அந்த மேனேஜரை கூப்பிட்டாரு, அந்த பெண்ணை கூப்பிட்டாரு. 2 பேரும் கூப்பிட்டு நேற்று இரவு என்னுடைய மகள்
ஒரு மாற்று வஸ்திரம் படித்து ஒரு ஏழை பெண்ணை போல ஒரு பெல்கரை போல ஒரு பிச்சைக்காரை பெண்ணை போல இந்த இடத்துல வந்து சாப்பிட இருக்கிறப்ப இந்த பெண் உணவு கொடுத்தாங்க. மேனேஜராக நீ அவளுக்கு உணவு கொடுக்கல. அதனால ஒன்னிடி இடத்திற்கு இந்த சர்வ பெண்ணை மேனேஜராக பண்ணி நியமிக்கிறேன். ஒருவேளைதான் கர்த்தர் அதை சொல்லி முடியாத கர்த்தர் சொன்னா ஏழை பிறந்தவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதுதான் மத்திய 25-31 வலதுகை இடதுகை விட்டு வைத்து லெப்ட்ல இருக்கிறவங்களை பார்த்து சபிக்கப்பட்ட ஊழியர் சொல்றாரு. வலதுகையில் இருக்கிறவங்களை பார்த்து பசியாக இருந்து தாகமாக இருந்து வஸ்திரம் இல்லாமல் இருந்து காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், வியாதியா இருந்து அநேகா இருந்து நீங்க என்னை பார்க்க வந்தீர்கள், எனக்கு கொடுப்பீர்கள் என்றால் இதுதான் திருமுறை என்பது உலக பிரகாரமா ஒரு பந்தாட்டு இல்லாம உலக பிரகாரமா ஏற்கிறது இல்லைங்க. திருமுறை என்பது நாம் பிறருக்கு கொடுக்கிறப்ப ஆண்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறாங்க. அப்படி அர்ப்பணிப்போது இந்த பணி செய்த காரணங்கள் தவிர்த்தால் தன் வாழ்வை அந்த கொரோனா காலங்களில் அர்ப்பணிப்பதாங்க. அவர் தன்னுடைய கொரோனா காலங்களில் பணி செய்தால அவர் மனைவி இறந்து போறாங்க. அந்த கொரோனால காலராஜாதி காலங்கள் 1900 கிட்டத்தட்ட 120-130 வருஷத்துக்கு முன்னால அவர் மனைவி இறந்து போறாங்க. 2 பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புல 2 பெண் பிள்ளைகள் இங்கிலாந்துல கொண்டு விட்டுட்டு இங்க வந்து அவர் திரும்ப சிவகாசி கோயில கொரோனால பணி செய்யறப்போ சிவகாசியில் அவர் கொரோனால காலராஜால பணி செய்யறப்போ அவரு இறந்து போறார். 2 பிள்ளைகளும் போயிடுங்க. இது வந்து அர்ப்பணிப்பான வாழ்வு. இன்னைக்கு 7000 மனையில படையடி பொட்டையில அவருடைய கல்லறை நம்ம நம்முடைய திருச்சியை சார்ந்தா கெட்டி வச்சிருக்கோம். ஒருவேளை அந்த வாழ்வு தன் வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்கிறதாங்க அவர் பெயர் இன்னைக்கும் இந்த பிரார்த்தனை பயிர் செய்து அர்ப்பணிப்போடு இதுதான் காண்பவர்களை சொல்லி முடியாத ஈவுங்க. இன்னைக்கு தலைமுறைக்கு ஒரு வாழ்வை சொல்லிக் கொண்டு வருகிறோம். நீங்க நானும் இப்படிப்பட்ட மக்களால் ஆண்டு செய்த பணியை இந்த 130 ஆண்டுகள் ஒருவேளை இன்னைக்கு திருச்சி மக்கள் நம்முடைய திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மக்களை போல கொடுக்கிற மக்கள் யாருமே இல்ல. காணிக்கு அள்ளி 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 கொடுக்கிற மக்கள், காணிக்கு கணக்கு பார்க்காம கொடுக்கிற மக்கள், கொடுக்கிறவங்க ஐஎன்எஸ் எம்என்எஸ் விஸ்வாமி எட்டமேவி ஷாலமிஸ் ஜெம்ஸ் மிஸ் ஐஎன்எஸ் பல மிஷன் இன்னைக்கு நடந்துகிட்டு இந்த 3 மாவட்டங்களை வச்சுதாங்க நடக்குது. ஒருவேளை கொடுக்கிற மக்களும் நீங்க நானும் இன்னைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன 130 ஆண்டுகள் கட்டணம் கல்வியை சொல்லி முடியாத ஈவுக்காக நம் ஆண்டவருக்கு எண்ணத்தை செலுத்துகிற மக்களால் வந்திருக்கிறார். அந்த ஆண்டுடைய சன்னிதானத்துல இந்த 130 ஆண்டுகளாக இந்த 130 இந்த அடுத்து பேசுற பள்ளியில இந்த கலை உற்சவத்துல ஒருவேளை 3 நாட்கள் இந்த பண்டிகை காலங்கள்ல நாம ஒரு காலத்துல வண்டிக்கு கீழே தங்கி ஓலப்பட்டியில தோசை கொண்டு வந்து எள்ளுப்படி கொடாம வச்சு சாப்பிட்ட காலங்கள் மறந்து இன்னைக்கு ஐசு இன்னைக்கு லக்ஸரி கார்ல இன்னைக்கு எவ்ரி ஆஃபனர் ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்துற ஆஃப்டர் சர்வீஸ். ஆமா, அப்படி கூட ஆண்டவனுக்கு அந்த மிஷர்கள் செய்த பாவங்கள் எவ்வளவு இன்னைக்கு வலது வைக்கும் இடது வைக்கும் தெரியாத எவ்வளவு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? கடந்த நாட்களில் என்எம்எஸ்ஐ சார்பாக வெஸ்ட் பெங்கால் சிலிகுரி தாண்டி டார்ஜிலிங் தவிர டெப்ளிங்கிற பகுதிக்கு கடந்து போனார். டார்ஜிலிங்கிறது உலக அளவில் பெரிய ஒரு டூரிஸ்ட் சென்டர். கொடைக்கானல் ஊட்டி மாதிரி. கொடைக்கானல் ஒரு டீ 15 ரூபா, ஊட்டியில் ஒரு டீ 20 ரூபா, டார்ஜிலிங் ஒரு டீ 30 ரூபா. அந்த விலைகள் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேட் அதிகம். அது வந்து 10 கிலோமீட்டர் கீழே டெப்ளிங் ஆஃப் ரோடு. நானும் என் துணையாரும் ஜென்ரல் செக்ரட்டரி துணையாரோடு பறந்து போயிருந்தான். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கூட்டு போனாங்க. 3 கிலோமீட்டர் ஒரு 4 வீல் டிரைவ்ல போனான். 4 வீல் டிரைவ்னா மலையில் பீச்சுக்குள்ள ஓட ஒரு வண்டி, அதுதான் 4 வீல் டிரைவ். 4 வீலு சுத்தம் கிரௌண்ட், 4 வீலுக்கும் 2 கிரௌண்ட் இருக்கும். ஆஃப் ரோடு 3 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள், 15 to 20 நிமிடங்கள் டிராவல். எங்களுக்கு உறுதி எடுத்துருச்சு. அதை தொடர்ந்து 1.5 கிலோமீட்டர் இல்ல 2 கிலோமீட்டர் நடந்திருப்போம். 1 hour. வந்து டவுன் ரோடு கிடையாது. அங்க போனா 25 பிள்ளைகள் ஒரு ஸ்கூல். அந்த பிள்ளைகள் 25 பிள்ளைகள் நடந்து வரணும். ஒவ்வொரு பிள்ளையும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வரணும். வண்டி வராது, மோட்டார் கிடையாது. 1 to 5 வரை இருக்கு.
2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கிறாங்க. காலையில 2 மணி நேரம் 3 மணி நேரம், சாயங்காலம் அதே மாதிரி. 25 பிள்ளைகளில் ஒரு 15 பிள்ளைகளுக்கு பெற்றோர் கிடையாது. பெற்றோர் இல்லை 15 பிள்ளைகளுக்கு. அந்த வேலையில வேலை தேடி கட்டடத்துக்கு போறாங்க. போன இடத்துல லைஃப் அங்கே செட்டில் ஆகிடுது, அங்கே செட்டில் ஆகிடுறாங்க. அந்த பிள்ளைகளை மறந்துடுறாங்க. அந்த 25 பிள்ளைகள் சென்றுல 15 பிள்ளைகளுக்கு பெற்றோர் இல்லை. போனவன் திரும்பி வரல, போனவன் திரும்பி வரல, அங்கேயே செட்டில் ஆயிட்டான். இந்த பிள்ளைகளை மறந்துட்டான். அங்க குடும்பமா செட்டில் ஆகி பிள்ளைகளோட செட்டில் ஆயிட்டான். நிறைய பேர் ஃபாரின் திருப்பி எந்த கல்யாணம் செட்டில் ஆகிறான் பாருங்க. வேண்டக்கார பண்ண பார்த்தேன்னா இது மாதிரி செட்டில் ஆகிடுறாங்க. அதுல 15 பிள்ளைகளையும் அங்க அந்த ஆயாவாக கடைநிலை சேர பெண் 4 பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிறார். 4-5 பிள்ளைகளுக்கு. அது குளிர் பிரதேசம். நிறைய நிறைய கப்பல்ஸ் வந்து தங்கிட்டு போறாங்க. நல்லவங்க வராங்க, பெற்றவங்க வராங்க. தன் வீட்டை பாதி பேருக்கு ஹோம் சேவா கொடுத்திருக்காங்க. அதுல வந்த வருமானத்தில் அந்த 5 பிள்ளைகளுக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க. இன்னைக்கும் தலை சிறந்த வெஸ்ட் பெங்கால் பெரிய மாநிலம், நார்த் ஈஸ்ட்ல பெரிய மாநிலம், தமிழ்நாட்டோட பெருசு. கல்கத்தா மெட்ரோ சிட்டியோட கல்கத்தா தலைநகரை கொண்ட ஒரு சிட்டி. இன்னைக்கு அந்த மாநிலத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. இந்தியாவில் IMSல நான் எல்லா படிக்கிறதுக்கும் போயிட்டு வந்தேன். NMSல எல்லா படிக்கிறதுக்கும் போயிட்டேன். அவங்க உங்களுக்கு ஜிஎஸ் தான் டிக்கெட் கொடுப்பாங்க, வேற யாருக்கும் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. நான் அடிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நான் போனேன். நான் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணேன், பிசினஸ் மேட்டரா டிராவல் பண்ணிருக்கேன். அந்த படிக்கிறதுக்கு போயிட்டு 3 நாள் ரெஸ்ட் எடுத்ததுனால முடியல. ஆஃப் ரோடு அந்த மக்களுடைய வாழ்வினை கற்றுக்கிட்ட நிலைமையில இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு டிராவலுக்கு வந்து இந்த பணி செய்யலைன்னா நாம எப்படி இருந்திருக்கோம், இந்தி லைஃப் எப்படி இருக்கோம். 130 வருஷத்துக்கு மேல பாருங்களேன். மனைவி சித்து பத்தினு ஒய்ஃபை கொண்டு பிள்ளைகளை கொண்டு இங்கிலாந்து போயிருக்கலாம், பிள்ளையோடு சேர்த்து வைக்கலாம். நல்ல நாகரிகமே இந்த ஊர். பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பகுதிக்கு வந்து ராஜ்ல போகிற, நீ நல்ல காலகால பணி செய்த, சிவகாசியில காலம் கூட்டு போயிட்ட போய் ஒரு வாரத்தில் செலுத்தணும். தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. அநேகரை மீட்கொண்டுள்ளாய், எல்லோரையும் மீட்கொண்டுள்ளாய். ரத்தம் சிந்தாமல் பாவம் மன்னித்துள்ளாய். அனைவரை மீட்டுக் கொள்வதற்காக தன் ரத்தத்தை சிந்துவதற்காக இயேசு கிறிஸ்து உரைத்துட்டு வந்தார். இன்னைக்கு நீங்கள் நாம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறார்? இவருக்கு நம்ம வாழ்வை அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நேற்று ஒரு சம்பவத்தை என்னுடைய வாட்ஸ்அப்ல ஒரு மிஷனுடைய சம்பவத்தை கேட்டேன். அவர் பெயர் வந்து டாக்டர் கோன் சாமுவேல். இங்கிலாந்துல இருந்து வராரு. இமயமலையில ஏறன்னு நினைக்கிறாரு. அவரால் பல முறை இமயமலை எவரெஸ்ட் உலகத்தில் உயரமான மலை, டாப் ஆஃப் யூரோப் கண்ட்ரிஸ், ஜெர்மன், ஸ்காட்லாந்து இருக்கிற மலைதான் உயரமான ஒரு மலை, பனிப்பொழிவு நிறைந்த மலை. எங்களுடைய குடும்பமா நாங்க போய் பார்ப்பதற்காக தெரிந்து செய்தார். அதோட உயரம் எவரெஸ்ட். அது பக்கத்துல போல, இந்த மலைக்கு பற்றி போல அதுல போகணும்னு நினைக்கிறார். அவரால் முடியல. பல முறை முயற்சி பண்றார். தீபத்து மக்களை கூட்டுறார். அவங்களை உதவி கொண்டு முயற்சி பண்ணி மேல போய்கிறார். கிட்டத்தட்ட உச்சிக்கு போறார். உச்சி பக்கத்துல பிறகு திடீர்னு ஒரு பனி ஆறு வேகமா வருது. பனி ஆறு, பனிப்பகுதியில் இருந்து ஆறு வேகமா வந்து 8+2 9 பேரை இன்னைக்கு செத்துதான் நினைக்கிறார். அந்த 8 பேரை பனி ஆறு தூக்கி போச்சு. இவர் மட்டும் தனியா நிற்கிறார். ஒரு நேர ஒரு குச்சி வருது. அந்த குச்சிக்கு பக்கத்துல ஒரு குறுக்கு வருது. அந்த குறுக்கு பக்கத்துல இவர் இருக்கிறாரு. வர்ற பனி ஆறு தடுத்து வேறு வழியாய் திரும்பி போகுது. அது ஒரு சிந்தனை வடிவத்தில் இருக்கு. இவர் சொன்னது ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ஒரு சிறந்த பேச்சாளர், வேற மதத்தை சேர்ந்து சிறப்பான பேச்சாளர் சொல்றாங்க. அந்த சிந்தனை அவரை காப்பாற்றுகிறது. ஆனா கூட வந்து 8 பேரும் செத்து போயிட்டான். நானும் செத்து போயிடும் நினைக்கிறார். லைஃப் சொல்றார்.
ஒரு அசையும் குறை கேட்குதுன்னு நம்ம சொல்றாங்க, நம்ம தேவதை பேசுறாங்க, இந்து பேசுறாங்க, கடவுள் பேச நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுதுன்னா, 8 பேர் போனாலும் ஒரு குச்சி வச்சு இதை காப்பாற்றணும்னா அந்த காப்பாற்றுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உன்னை காப்பாற்றப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது நோக்கம் என்னன்னு பாருமாறாம். அந்த குரல் கேட்டுத்தான், தேவதைய குரல். உடனே அவர் அந்த காப்ப நோக்கம் என்னன்னு அவர் அசாச்சிக்கிட்டே இருக்கிறாரு, தேடிக்கிட்டே இருக்காரு. இந்தியா முழுவதும் தேடுறாரு, இந்தியா முழுவதும் வர்றாரு. அப்பதான் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் ஒரு பகுதிக்கு போறாரு. மறந்தால 500 பேஷண்ட், ஒரு டாக்டர் சீனோடு அது ஹாஸ்பிட்டல் படத்துல குப்பத்தை கீழே விளக்குது. அது ஒரு டாக்டர் 500 பேருக்கு வைத்தியம் பண்ண முடியாது போயிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து கடவுள் பேசினார், இந்த ஹாஸ்பிட்டல் பெட்டி எடுப்பதற்கான வச்சிருக்கிறாரா, அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டி எடுப்பதற்கான வச்சிருக்கிறதுனாரா. அதுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து நெய்யூர் பகுதியில சிஎஸ்ஐ நெய்யூர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். அங்க இருந்துட்டு பல வருஷங்கள் அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் போட்டினாரா. இன்னைக்கு பெரிய ஒரு மருத்துவமனையை காணப்படுகிறது. அதுவே ஆண்டவர் தாங்க. கர்த்தர் அதை சொல்லி முடிய கண்ணீருக்காக எண்ணத்தை செலுத்துவேன் என்று 1000 கட்டுரை எழுதி 130 இந்த புக், இந்த நோட்டில் இருக்கிற கட்டுரையில கடைசி எழுதுகிறார். சங்கீதம் 67:6 முதல்ல எழுதுகிறார், பூமி தன் பலனை தரும். தேவனாக எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். Then shall the earth yield their increase. God shall bless us. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் சங்கீதம் 130 என்ன சொல்றார், இஸ்ரவேல் சகல அக்கிரமங்களை மீட்டுக் கொண்டு 130 ஆண்டுகள் 130 கடைசி வசனம், முதல் வசனம், கர்த்தாவே ஆழங்களின் நோக்கி கூப்பிடுகிறேன். வேதனை மத்தியில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு என் இக்கத்திலும் விடுதலை கொடுத்த ஆண்டவர், இந்த விடுதலை கொடுத்த ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்த ஆண்டவத்தை நாம எப்படிப்பட்ட மக்களாக வந்திருக்கிறோம், கொடுத்த கடவுளுக்கு நாம் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒவ்வொருத்த ஆயர்களும் திருச்சபை தலைவர்களும் திருச்சபை மூத்த மக்கள் தலைவர்களும் இன்னைக்கு ஒரு சரியான நிலையில இல்லை, நல்ல நிலையில இல்லை. எந்த திருச்சபையும் சிஎஸ்ஐ, டிஎம்சி, லுத்ரன், நார்கோமா, மெண்டிகா சர்ச்சு, இண்டிபெண்டன்ட் சர்ச்சு எல்லாம் சூழ்நிலைகள் தான். இன்னும் நோக்கத்தோடு அழைக்கிற நோக்கத்தோடு ஒன்றும் இல்லை. கடந்த நாள்ல ஒரு ஆயரோடு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு முக்கியமான ஆயர், பேர் சொல்ல விரும்பல, பேசணும் அங்கேயே கூட்டலாம். இந்த மக்கள் சரியாக இந்த தலைவர்கள் உத்தர மாட்டாங்க. தெளிவப்பட்டார். ரொம்ப சிறப்பான வார்த்தை. அவர் சொன்னது எனக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னால இன்னும் எனக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறேன். உண்மைதான். இன்னைக்கு 130 ஆண்டுகள் ஒரு மிஷன் பங்களாதேஷ் என்பது சாதாரண மிஷன் இல்லை. முதலாவது பரங்காட்டில் இறங்குறான், மழை பெய்து, குதிரை லாயமும் அவனுடைய காலம் சோதனைக்குமாகிறது. மேடான பகுதியில் பங்களாதேஷ் வந்துட்டான். இன்னைக்கு வந்த பங்களாதேஷ் இவ்வளவு வரிசையாக மாறி இருக்கலாம். இங்க இருக்கவங்கள சாதாரண மக்களா, பெரிய பெரிய ஆட்கள், எல்லாமே படிச்சவங்க, எல்லாமே கவர்மெண்ட் சர்வெண்ட், எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள் பங்களாதேஷ். ஒரு பெரிய மருத்துவமனை இருக்கலாம், ஒரு பெரிய ஸ்கூல் காலேஜ் உருவாக்கிருக்கலாம், மெடிக்கல் காலேஜ் உருவாக்கிருக்கலாம், நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்கிருக்கலாம், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரெயினிங் கொடுக்கிற இடமா பங்களாதேஷ் நம்ம இருக்கலாம். பிஷப் சார்ஜ் வருமானத்தில் பிஷப்பா கூட மாறிடலாம். நம்ம பேசிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட பங்களாதேஷ் இவ்வளவு பெரிய பெயர். இன்னைக்கு கிறிஸ்டியா நகர் இடமொழி போனா அந்த பெயரோட இந்த பெயர் நல்லா இருக்கு, நாசியஸ் பெயரோட இந்த பெயர் நல்லா இருக்கு. இது அழகான பேசு. கர்த்தாவே ஆழங்களை நோக்கி கேட்கிறேன், என்னை ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா, எனக்கு விடுதலை கொடுங்க. மக்களாகிய நாம் ஜெபிக்கிறப்ப இந்த தேசம் சந்திக்கப்படும்.
மக்களாகி நம்முடைய ஜபம் மாறுறப்ப தலைகள் நிச்சயமா மாறுவாங்க. தலைகள் ஒரு காலம் மாற மாட்டாங்க. அதுக்காக தலைகள் எவ்வளவுதான் அதிகாரம் தான் வேணும். மக்களுக்கு அந்த அதிகாரம் வேண்டாம். எளிய மக்களை நம்முடைய இடத்தில் ஆண்டவர் பேசினாண்டவர். அந்த ஆண்டவத்தை நம்ம எப்படி வந்திருக்கிறோம்? அந்த ஆண்டவத்தை தகப்பனை ஆசிரியங்க கேட்கிறப்போம் நிச்சயம். அதுதான் நமக்கு சங்கீதம் 2:9 விதைக்கிறவனுக்கு விதையையும் சிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அடிக்கிற உங்கள் தேவனை விதையை அடித்து அதை பெருக பண்ணி உங்களை வர்த்திக்க செய்கிறார், மல்டிப்ளை பண்ணிருக்கிறார். வர்த்தகம் என்பது பெருக செய்வது. நமக்கு விதையை கொடுத்து வர்த்திக்க செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட விதை? ஒரு ரொம்ப வசதியா இருந்தா நல்ல ஜெபிக்கிறவர், எப்பவுமே ஜெபிக்கிறவர், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறவர். ஆசி ஜபம் தம்பி எங்க இருக்கீங்க? ஜபத்துல இருக்காரு. நான் சொல்றேன் கேட்டேன், இந்த தம்பி எனக்கு நான் ட்ரெயின்ல வந்து போன் பண்ணி போன் பண்ணி தம்பியில சொல்றேன் எங்க இருக்கேன்னு. நான் சர்ச்சில் டீ கடையில ஃப்ரெண்டோட உட்கார்ந்துருக்கேன். நான் பண்டிகை ஆராதனையில டீ கடையில உட்கார்ந்துருக்கேன். பண்டிகை ஆராதனையில வந்தவன் நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். பண்டிகை ஆராதனை இங்க நடந்திருக்கும், அந்த டீ கடையில உட்கார்ந்துருக்கான். நண்பர்கள் ஒயின் செட்ல இருக்கேன். அடுத்த கேள்வி கேட்டேன், என்ன மைண்ட் செட் அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு எனக்கு. ஆனா விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும். ஒரு ஜெபிக்கிற மனிதன், நம்ம பரமதாரத்தை அப்படின்னு சொல்ற ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அதுக்கு பசி வந்துட்டு, எப்பா ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது கொடுத்து கவிதை போய் கேட்கிறான். கேட்டதை கொடுத்தவர், கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும். என் நாமத்தினால் எதுகளை கேட்டாலும் ஜீவ அர்த்தம் நானே. யோவான் 6 வாசித்தான். நான் பசி இருந்தாலுக்கு போஜலுக்கு கொடுக்கிறாண்டவர். அது கேட்டாரு. உடனே அவர் கூட்டு போறாரு. ஒரு பெரிய மால், சிறந்தது பெரிய மால் கூட்டு போனாரு. அது ஒரு ஸ்வீட் மால், விளைவிக்கிற சாதனம். அங்க போய் வாழைப்பழத்தோட விரைவை வாங்கி விடுகிறார். இதை எப்படியா சாப்பிடுதுன்னா 10 நாள் கொண்டு பூமியில போடு, 6 மாசம் வச்சு வாழைப்பழம் சாப்பிடுனார். இதுதான் கடவுள். கடவுள் சும்மா கொடுக்க மாட்டாரு. கொடுத்த வேலையை சரியா உண்மையா செய்யணும். அதுதான் யோசுவா 24:14 உண்மையை உத்தமுங்கிறார். உண்மையும் உத்தமும் உள்ள மனிதனாகினார். கர்த்தரை சேவிப்பதாக உங்களை யாரை சேவிப்பீர்கள்? இந்த 24 சொல்றார். நபிக்கு அப்புறத்திலே வேற தேவர்களை சேவித்தார். வேற தேவர்கள். அவனுக்கு யூதன் இல்ல, கிறிஸ்தவன் இல்ல, இஸ்ரேலன் அல்ல. ஜீசஸ் யாரும் தெரியாது ஆபிரகாமுக்கு. ஒன்றே கண்டோரின் ஊர் கப்பனிட்டு உண்டு. அவன் மனம் உண்மையிலிருந்து ஆண்டவரை எழுத்து வருகிறார். தானியேல் எப்படிதான் ஆண்டவர் காப்பாற்றணும் தானியேல் கவிராஜா கேட்கிறாங்க. தானியேல் சொல்றாங்க, நான் குற்றமற்றவராய் காணப்பட்டு நீதிகேடு செய்வதில்லை. அதுதான் பவுலடிகள் பிலிப்பு 4:8 சொல்றப்ப கடைசியாக சகோதரரே உண்மையிலும் தமிழ்போது ஆட்சியாளர்களுக்கு நீதிமொழி 28:20 எந்த மனிதன் அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறானோ அவனுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நம்பிக்கையோடு பணி செய்யும் ஆண்டவர். எப்படி நம்பிக்கையோடு பணி செய்யும் ஆண்டவர்னா, ஒரு திருடா ஒரு ஊர்ல திருட வந்துட்டா, அந்த ஊர்ல பங்காற்று மாதிரி அந்த ஊர்ல ஒருத்தர் அது ஒரு டாக்ஸ் இன்னொரு டாக்ஸ் திருடனை பார்த்து எப்ப ஏதாவது கொடுக்குறான்னு கேட்கிறாரு. சாப்பிட பசி கொடுத்தாரா? 2 மணி ஆயிட்டு கடலாம் மூடிட்டாங்க. அவன் சொல்ற நான் திருடங்கிறான். பரவாயில்லடா எனக்கு திருடங்க, பரவாயில்ல சோறு கொடுன்னு கேட்கிறாரு. ஒண்ணு அவன் வீட்டுக்கு கூட்டு போய் பெட்டு 50 போட்டு கொடுக்குறான். பெட்டு இருக்கா 50 போட்டு கொடுக்குறான். கொடுத்துட்டு அடுத்த நாள் நான் திருட போறேங்க இருங்க திருட போயிட்டான். போனா திரும்ப காலையில இருந்தா ஏதாவது கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. தினமும் போறான் வரான் ஒன்றும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு 15 நாளா போயிட்டு வரையில திருடா போய் ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு நாள் தருவாங்கிற நம்பிக்கை கடவுள் எனக்கு தந்துக்கிறார். நம்பிக்கை ஆண்டவர் மூலம் இந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தாங்க அவர் உதவி கொடுக்கிறப்ப விசுவாசத்தோடு இன்னைக்கு இந்த விஷயத்துல நமக்கு வரலாறு சொல்லுது. சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க அந்த வானத்தை வருஷம் சரியா மழை பெய்யாங்கிறான். பருவமழை சரியாக இல்லைங்கிறான். ஆனா இதுக்கு மேல நம்முடைய ஆண்டவர் பெரியவர், சகோதரன். என் நாமத்தினால் எடைகளை கேட்டாலும் தருவார்.
இன்னைக்கு இந்த விதை நம்முடைய நிலம் நமக்கு நல்ல கவிடணும், நல்ல மழை வேணும், நம்ம வானத்தை பார்த்த பூமி நமக்கு நீரோடுகள், நல்ல நீரோடுகள் இல்ல, நல்ல நதிகள் இணைக்கும் நமக்கு குளங்கள் மட்டும் குற்றாலம் கணக்கில் மட்டும்தான் இருக்கு. அது மழை பெய்யா போச்சு. நிறைய கிராமங்கள், எங்க கிராமங்கள்லாம் வானம் பார்த்த பூமி. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற மழைவான வாழ்க்கையில முன்னேற முடியும். இந்த நம்பிக்கை மூலம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம கொடுக்கிறப்ப நிச்சயமா இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம் ஆண்டவர் நமக்கு மாற்றி தருவார். அது எந்த விதத்திலும் கவலை இல்லை. அவர் சொல்லுகிறதை செய்யும் ஆண்டவர், செய்கிறதை சொல்லும் ஆண்டவர். அவர் சொல்றார் யோவான் 16:1, உங்கள் இருந்தும் கரங்களாக நானே வழியில் சத்தியம் செய்கிறார், நானே வீட்டென்று ஆண்டவருங்கிறாரு. அந்த ஆண்டவத்தை நம்ம நம்பிக்கையோடு இந்த வருஷம் கடந்த வருஷத்தை போல உங்களுக்கு நல்ல மழை வேணும்பா, நல்ல விளைச்சல் வேணும் தகப்பனே. கடந்த வருஷத்தோட மிஷனுக்கு என் பிள்ளை இந்த வருஷம் படிச்சுட்டு வந்தா ஒரு 6 மாசம் IMS ஷார்ட் டைம் அனுப்புறேன். நான் ரிப்பேர் ஆன பிறகு டிசி ஆகி இந்த அரசியல் பண்ண போற ஒரு வேலையை விட்டுட்டு நான் மிஷனுக்கு நார்த் இந்தியாவுக்கு மிஷன் ஊழியத்துக்கு போறேன், ஆண்டது ஊழியத்துக்கு போறேன்னு நீங்க ரிப்பேர் ஆன பிறகு இன்னும் பிள்ளைக்கு திருமணம் நடக்கல, என் பிள்ளைக்கு ஒரு திருமணக்காக வேணும், நான் ஒரு 6 மாசம் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி நீங்க போறப்போ நிச்சயமா ஆண்டவர் கொடுத்த வேலையை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், கொடுத்த வேலையை நம்ம உயர்ந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் இன்னைக்கு போராடுகிறார். இன்னைக்கு போராடுகிற எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, அது குறித்த தலைவர்களை எதிர்பார்த்தாலும் இல்லாம வானத்தை பூமி கிடைத்த ஆண்டவன் மட்டும் நம்ம நம்பி ஒத்துக் கொடுக்கிறோம். எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர் நம்மோடு கடந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் காலம் கல்வி கொள்ளுங்க. கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தரை நம்புகிறோம், எந்த அடைக்கலத்தை வைக்கப்படுவார். விசுவாசித்தார், தேவனுடைய மகிமையை கண்டார். இது வசனம். இன்னும் விட உங்களுக்கு நல்ல வசனம் தெரியும். இன்னும் நீங்க அதிகமா பைபிள் வாசிக்கிறார்கள். ஏன்னா திருநெல்வேலி மக்கள் எல்லாம் பைபிள் வாசிக்கிறாங்க. மனைவி நினைக்கிறேன் கூட ட்ரெயின்ல வரப்போ 4 மணி நேரம் 5 மணி நேரம் பைபிள் வாசிச்சிருக்காங்க. நான் அப்படி பைபிள் வாசிக்கிறது இல்லை. அவருடைய ஜெகமேலி வெளிநடக்குது. இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆனா இப்ப பிரசங்களை சொன்னா நான் பள்ளிக்கு போன பிரசவம் நம்ம சொல்லிடுவாங்க. ஆனா கர்த்தரை நம்புகிறோம், நம்ம எந்த இடத்துக்கும் வைக்கப்படுவோம். நம்ம கர்த்தரை நம்பிக்கிறோமா, நம்ம வேலை செய்யறோம், உடைக்கிறவனுக்கு உதவி கொடுக்கும் ஆண்டவர், அவர்களை வட்டிய செய்யும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மை சகல அக்கிரமத்தை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டுக்கு தகப்பனே எங்களை வெஸ்டனுங்க தகப்பனே, இந்த கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, இந்த இறக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே, இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனை வைத்து பார்க்கமா. எல்லாரும் கண்களை போது ஆண்டவருக்கு நேராக தன் எரியை திருப்பி வசனத்தோடு இணைத்து உண்மையாக சீச்சாரத்தில் சுத்தமாக தகப்பனை நம்ம பார்க்கிறப்பா என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பன. எங்களுடைய தேசத்திற்கு நல்ல மழையை தாங்க, நல்ல தலைவில் இருக்க எங்களுடைய நதிகள் இணைக்கப்படுவது மூலம் இந்த தேசத்துல நதிகள் பாயிட்டா நீங்காண்ட வானத்தை பூமி படைக்குங்கட்டா. உங்களுடைய கிணறுகள் ஊற்றெடுக்கும் தகப்பன, உங்களுடைய விவசாய பூமிகள் ஆசீர்வதிக்கப்படும் தகப்பன. இதை ஞான ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க மழை வராதுன்னு. ஆனா நீங்க கருவிகள் நம்பிக்கையோடு இந்த பாதத்துல வந்திருக்கிறோம். எங்களுக்கு பெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? அப்படி போல் இந்த ஆராதனையில இந்த 130வது ஆராதனை 130வது போற்ற பள்ளியில கர்த்தாவே நானும் கொடுக்கிறேன். விசுவாசம் ஜபம் தீவான லட்சத்தில் சொல்லுங்க. விசுவாசத்தோடு கொடுக்கிறப்பா தீவிரமான இடத்துல என் பிசினஸ் தூண்டிகிற நிலைமையில வந்திருக்கிறேன். என் பிசினஸ் பெஸ்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க ஏதோ கடன் வாங்கிட்டேன், நான் என்ன கடன் நிமிஷம் வட்டிட்டா இன்னைக்கு பேங்க் டாக்டர் என்றால் அதுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. இந்த நிலைமையில ஒரு மஞ்சள் நோட்டீஸ் பெற்றுக்கொண்ட நான் தகப்பனேன். உங்களுடைய பிரச்சனத்தை பெற்றுக்கொண்ட மனிதனா, பெற்றுக்கொண்ட மனிதனா, நீங்க என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க, உங்களுடைய இறக்கத்தை எனக்கு தாங்க. கடன் பிரச்சனைக்காக மனசு தன்னை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, தன் மகனுடைய திருமண காரியங்களுக்காக இந்த கிராமத்துல என்னுடைய கிராமத்துல இடங்களில் வீடுகள் எல்லாம் விற்கப்பட்ட நிலைமையில மீண்டும் நான் பகுதிக்கு வந்திருக்கிறேன்டா. நான் இருக்கிற பகுதியில் தகப்பனை என்று இயக்கத்தோடு சிரிக்கிற அந்த பிள்ளைக்காக என்னுடைய பெற்றோர்கள் மூதூர்கள் சம்பாதித்த இடத்தெல்லாம் காலி பண்ணிட்டேன். எனக்கு பிசினஸ்ல ஆசீர்வாதம் இல்லை. ஆனா நீங்க ஆசீர்வதிக்கிற தகப்பனை என்று கேட்க தகப்பன
விதைக்கிறதுக்கு விதையை கொடுத்திருக்கீங்க, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கீங்க, விதைக்கிறதுக்கு விதையை கொடுத்து வட்டிக்கு செய்திருக்கீங்க என்று 2 Corinthians 9 சொன்ன பிரகாரமாய் கர்த்தரை சொல்லி முடியாத ஈவுக்காக தோற்றம் என்ற வார்த்தைப்படி தகப்பனே நீ உணவு கொடுக்கிற தகப்பன் அல்லவா? அந்த உணவு இல்லாத நிலைமையில ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல யாக்கோபு எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்துகிறார், உனக்கு தசமபாகம் பெற்றேன் சொன்னாங்கப்பா. அந்த வார்த்தையை கேட்டு உயிர்ப்பித்த அந்த யாக்கோபுடைய வாழ்வை உயிர்ப்பித்த தகப்பன் இன்னைக்கு எனக்கு இந்த மிஸ் வேணுமே, இந்த மிஸ் பையன் ஞாபகத்துல சொன்ன அவர் தகப்பனை தன் பையன் இருக்கிற ஒரு காய்க்கு எடுத்து இந்த சமூகத்துல போட்டுட்டு அத்தனை பேர் கடந்து போறாங்கப்பா. வெட்டப்படையான ஆசீர்வாதத்தை இயேசுக்கு கொடுத்து அதே வெட்டப்படையான ஆசீர்வாதம் அடுத்த ஆண்டுல இதே திருச்சியில் என்ற சாட்சி சொல்லணும். ஆண்டவரை இழைக்கிறார், நீ விண்ணப்பத்தை கேட்டார் என்று விசுவாசித்தார், விரும்பி மகிமையை காண்பார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நன்மை அறிந்த வீடுள்ள தகப்பனாக என்னை நம்பி வந்திருக்கிறார். என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய பிரிவு எனக்கு தாங்க, உங்களுடைய இறக்கத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க தகப்பன் என்று இறக்கத்தோடு கண்ணீரோடு தன்னுடைய தேவையை மிஸ்ஸர் பண்ணி சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கை செய்யப்படுகிறதா? உங்களுடைய பிரச்சனை மத்தியில் இறங்கட்டா, உங்களுடைய அபிஷேகம் மத்தியில் இறங்கட்டா, ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரும் இந்த பிரச்சனை இருக்கட்டும்.